Daily. Taste the Daily. தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரளாவிற்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கம்பம் நாகக்கண்ணியம்மன் கோயில் பகுதியில் நின்றிருந்த பெண் உட்பட 2 பேர் சாக்குப்பையில் வைத்திருந்த 4 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து கம்பம் பகுதியைச் சேர்ந்த சாந்தி, செல்வம் ஆகியோர் ஆந்திராவில் இருந்து வாங்கி வந்த கஞ்சாவை கேரளாவுக்கு கடத்த முயன்றபோது பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கம்பத்தில் இருந்து தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கஞ்சா கடத்தப்படுவது அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் கடந்த 2 மாதங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்புடைய 10 கிலோ உயர் ரக கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையிலிருந்து சென்னை வந்த பயணியின் உணவுப் பொருட்கள் பாக்கெட்டுகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய 2 கிலோவிற்கு மேலான உயர் ரக கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனிடையே தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு வந்த சரக்கு விமானம் ஒன்றில் 2 பார்சல்களில் இருந்து 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 1 கிலோ உயர் ரக கஞ்சா பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டது. கடந்த மே மாதத்தில் தாய்லாந்திலிருந்து சென்னை வழியாக பெங்களூருக்கு கடத்த முயன்ற 6 கோடி ரூபாய் மதிப்புடைய 6 கிலோ உயர் ரக கஞ்சா கைப்பற்றப்பட்டதில் ஒருவர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் சொர்க்கபுரியாக மாறி இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.